ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான முருங்கைக்காய் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக அண்ட் டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். இதில் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். 1/2 கிலோ மட்டன் வச்சுருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குழம்பு மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன், 2 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 பட்டை எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அதாவது சீரகம் அண்ட் சோம்பு ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்திருக்கேன். அரை முடி தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன், நல்லா பேஸ்ட் ஆட்டும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். 2 முருங்காவை இந்த சைஸ் அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். அப்புறம் 4 பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நறுக்குனது. அப்புறம் 1 கையளவு கொத்தமல்லி, 1 கையளவு கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய். இப்போது ஃபஸ்ட்டு மட்டன் எடுத்து குக்கரில் 2 அதாவது டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 6 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு தாளிப்புக்காக சோமையும் சீரகத்தையும் போட்டுக்கலாம். அடுத்து பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டுறேன். இது நல்லா பொரிஞ்சதும் அடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை இப்போ ஆட் பண்ணுறேன். இதை நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி விட அதிகமாக தான் போடணும். அடுத்து இப்போ கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். இது எல்லாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இப்போ சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மசஞ்சிருச்சு தக்காளி. ஸோ அடுத்தது வச்சுருக்க மசாலாவை இப்போ சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளையும் அண்ட் கரம் மசாலையும் இப்போ நான் சேர்க்குறேன். இது நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்து நம்ம வச்சுருக்க முருங்காயும் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு அடுத்த இது நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். எதுக்காக நான் ஃபஸ்ட்டு குழம்பு மிளகாய்த்தூள் போடலைன்னா அது போட்டுட்டுனா ரொம்ப கெட்டியாகிடுற போல் இருக்கும், சட்டுன்னு கரிஞ்சிரும். அதனால் முருங்காய் வதங்கிறதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் இப்போ எவ்வளோ ஒரு மாதிரி கட்டி ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக தான் நான் முன்னாடி சேர்க்கல. இப்போ வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா மட்டனை, அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியோடு அப்படியே ஆட் பண்ணிவிடுங்க. மட்டன் பார்த்திங்கன்னா எனக்கு 6 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சேங்க. நல்லாவே வெந்திருந்தது. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்போட பதம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கிரேவியாக வேணும்னாலும் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வைக்கிறேன். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க.
அந்த முருங்கைக்காய் ஃப்ளேவரும் மட்டனும் வந்து நல்ல காம்பினேஷனாக இருந்துச்சு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து நம்ம தனியாக தான் குழம்பு வைப்போம். பட் முருங்கைக்காயோட போட்டிங்கன்னா இன்னமும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ தேவைக்கேற்ப நான் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் மட்டன் வேக வைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். புளி வந்து நான் முதல்லே சேர்க்கல, ஏன்னா முருங்கைக்காய் கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்படின்றதுக்காக நான் புளி லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுறேன். இப்போது இதை வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிக்குதுங்க. இப்போது தேங்காய் வச்சு நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காவை ஃபைனலாக தாங்க சேர்க்கணும். நாங்கள் தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இது ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். மல்லித்தலை தூவி நம்மளோட சூப்பரான முருங்கைக்காய் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த முருங்கைக்காய் அப்புறம் தேங்காவோட அந்த இது ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போது ஃபைனலாக நான் வந்து மல்லித்தலை தூவுறேன். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்ட்டு ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.